வேலை பார்ப்பேன். நிறைய புகழ்ச்சியெல்லாம் சொன்னாங்க. அது இப்படி இருக்கும். அடுத்த சைடு கேட்டாதான் நான் எவ்வளவு மோசமான ஆளுன்னு சொல்லி வேற இடங்கள்ல தெரியும். ஸோ இதெல்லாம் இங்கிட்டு இருக்கும் அங்கிட்டு இருக்கும், அது விட்டுருவோம். இப்போ நான் இங்க வந்திருக்கிறது முதல்ல நம்ம சீனியர் கமாண்டருக்காக நம்ம மிஸ்டர் அமுதன் அவங்க ஐயா அவர்கள்ட்ட கொஞ்சம் நான் ரேங்க் எல்லாம் பார்க்காத இல்ல மனுக்கு 2-3 மணி வந்தாரு கேட்கறதுக்கு. நான் பிரியப்பட்டு வரக்கூடியது உங்களை பேசதான் வருவேன். என்னால முடியல. காரணம் 2 போர்ட்போலியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிளஸ் எங்களை கான்ஸ்டன்டா ஹைகோர்ட்டுக்கு நான் போக முடியாது. ஒரு வாட்டி போனோம்னா 4 கேஸ் 5 கேஸ் 20 கேஸ்ல ஒரு நாளைக்கு வருது. போட்டு அதுல பல நேரங்கள்ல நிறைய நேரம் எடுத்துடுறான். நேற்றெல்லாம் காலையில் 5 மணிக்கு இன்னைக்கு வர்றோம், முந்தானத்துக்கு 5 மணி, நைட்டு 2 o'clock அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். இருக்கட்டும். அதனால உங்களுக்கு உடனடியா என்னால கலந்து கொள்ள முடியல. கடந்த ஒரு வருஷம் அந்த ஹைகோர்ட்ல கொடுத்திருக்க அசைன்மெண்ட்னால அதிகமா நான் ரயில்வேல இன்வால்வ் ஆகிக்க முடியல. இருந்தா கூட அவங்க ஐயா அவர்கள் அமுதன் சாரும் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் போறதை பத்தி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல. ஒரு சாதாரணமா ஒரு டிரைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் வண்டி ஓட்டுறாரு. 1 வருஷம் வண்டி ஓட்டினாரு. ஒரு உண்மையிலேயே ஒரு புலமை, அதுக்கு வேண்டிய திறமையும் அதுக்கு வேண்டிய புலமை கிடைச்சோம்னா கிடைக்காது. 1 வருஷத்துல 1 வருஷம் வண்டி ஓட்டினா என்ன தரவே ஆயிர மாட்டேன். இப்போ நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைல வண்டி ஓட்ட விடுறோம், பயணிக்கிட்டே இருக்க முடிவு ஏதோ பண்ணி. ஆனா 1 வருஷம் ஓட்டும்போது சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சு புரிஞ்சுட்டு போறாங்களா இல்லையா? 1 இயர்ல. ஆனா ஒரு காவலர், எனக்கு நான் உங்களை சொல்லல, இந்த நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு காவலர் கிரேட் 2 நிர்ணயம் பண்றாங்க. அவளுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்குறாங்க. அந்த நீங்க ஹெட்ரஸ் கொஞ்சம் இந்த பெர்மிஷன் ஹெட்ரஸ் கொஞ்சம் கலத்திக்கலாம். ஏன்னா ரூஃபுக்கு கீழே ஹெட்ரஸ் போடக்கூடாது. கன்வென்ஷன் ரூஃப் கீழே உட்காந்துட்டு எவ்வளவு பெரிய சீனியர் ஆஃபீஸரா இருந்தாலும் ரூஃப்க்கு கீழே எடுத்து வச்சிடணும். மேல ரூப் இருந்துன்னா கேப் போடுறதுல ஹெட்ரஸ் சாரி இருக்கட்டும். அப்படி இருக்க போகும்போது ஒரு 10 வருஷம் ஒரு காவலர் வேலை பார்க்கலாம். 10 வருஷம் போது காவல் நிலையத்துக்கூடிய தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பாரா வர்றது, விசாரிக்கக்கூடியது, எப்படி விசாரிக்கிறாங்க, எப்படி வெளியே போறாங்க, உள்ள வராங்க, ஒரு தப்பு பண்ணவரை எப்படி கைது பண்றாங்க, கைது பண்ணவர்கள் எப்படி எஸ்கார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போற, கோர்ட்ல இருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க, அப்புறம் நீதிமன்றத்துல இருந்து அடிக்கொருக்கா எப்படி கூட்டிட்டு வர்றோம், எழுதுறது என்னென்ன, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 2 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 3 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 4 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 5 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 6 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 7 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 8 வருஷத்துல புரிஞ்சுக்கிடுவாரு, 9 வருஷம் புரிஞ்சுக்கிடுவாரு. 10வது வருஷத்துல அவர் ஆல்மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா ரேங்க் மட்டும் அவரை காவலர் சொல்லுவாங்க. 10 வருஷத்துல எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு, நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சிடும் காவலர். அப்படி இருக்க போகும்போது சட்டத்தை பாத்தீங்கன்னா யார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் அப்படின்னா 2OCRPC எழுதப்பட்டிருக்கு. சட்டம் நேற்றுக்கு வரல. இப்போ நான் ரயில்வே ஜாயின் பண்ணி இப்போ டிஐஜியா இருந்தேன், அப்புறம் ஐஜில இருந்து அப்போ சட்டம் ஏற்றப்படல. ஆரம்ப காலத்துல இருந்து 2 அதுவும் ஆரம்பத்திலேயே எடுத்த 2வது செக்ஷன் 2 ஓ அப்படின்னா யார், ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுப்பாங்க, அதை வச்சு கோர்ட் நியமிப்பாங்க. ரொம்ப தவறான கருத்து. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்து அது வழியா கோர்ட் வரும். நோ, தவறு. நீதிமன்றங்களை முதல்ல அமைச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாளாட்சியை புரிஞ்சு நீதிமன்றங்கள் முதல்ல அமைக்கப்பட்டுரும். அந்த நீதிமன்றங்களுடைய எல்லைக்குள்ள எத்தனை காவல் நிலையம் இருக்கோ அந்த காவல் நிலையம் அந்த நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. 2 காவல் நிலையம் கூட இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காவல் நிலையத்துக்கும் ஒரு நீதிமன்றம் ஈக்குவலா இருக்கும். நீதிமன்ற நடுவர் இருப்பாங்க இல்ல. சோ அதனால ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் தான் நிர்ணயிக்கும். கோர்ட்டை வச்சு சட்டம் நிர்ணயிக்கும். அப்படி இருக்க போகும்போது ஒரு காவலர் 10 வருஷமா வேலை பார்த்தவர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் வேற ஒண்ணுமே இல்ல. வெளியில ஒரு பெரிய மாயம். எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட்ட அடுத்த செகண்ட் என்ன செய்யறாங்க, எஃப்ஐஆர்ல யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்லி எதை எழுதுறீங்களோ அவங்க உடனடியே பெயிலுக்கு ஓடிடுறாங்க. பெயில்ல ஒண்ணு அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. என்ன காரணம், பெயில்ல போய் பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா என்ன வருது, வேற வழி இல்லாம அவரை நம்ம குற்றவாளியை போட்டு இழுத்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனா எஃப்ஐஆர் போலீஸ் கேஸ். எஃப்ஐஆர் போர் அடிக்குதா? எஃப்ஐஆர் போலீஸ் கேஸ், அது கோர்ட் கேஸ் இல்ல. கோர்ட் கேஸுக்கு தான் நீங்க பயப்படணும். நானோ நீங்களோ வெளியில இருக்கவங்க நம்ம என்ன செய்யறோம்,
பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்றாங்க. ஒரு ஆள் அடிச்சுட்டாங்க, நேர மேஜிஸ்ட்ரேட்ல போய் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. நேர மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம். கையில் அடிச்சு விட்டாங்க, எச்சிடிபி விட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசி விட்டாங்க, இதெல்லாம் கைது செய்யக்கூடிய குற்றங்கள் அல்ல. அவைகளை டைரக்டாவே நேரடியாவே கோர்ட்ல போய் சொல்லலாம். ஆனா இதே மாதிரி எல்லாரும் கோர்ட்ல போயிட்டா கோர்ட்ல நிரம்பி வலிஞ்சு கோர்ட் வேலை பார்க்க முடியாம போயிடும். கோர்ட்ல இருக்கிறவங்க சட்டம் ஒழுங்க நிர்ணயிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அதுக்காக ஒரு போர்ஸ் உருவாக்கப்பட்டு அந்த போர்ஸ்ல சட்டம் ஒழுங்கு இந்த சட்டங்கள் சொல்லி ஐபிஎஸ் அவங்க கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் தனியா பிரிக்கிறாங்க. கைது செய்யக்கூடிய குற்றத்தை மட்டும் நீ பாரு, கைது செய்யக்கூடிய குற்றத்தை மட்டும் நீ பார்த்துக்கோ. அப்படின்னா எந்த குற்றங்கள் கைது செய்யக்கூடியன்னு சொல்லி சட்டத்தில் வரையறுக்கப்பட்டது, அந்த மட்டும் அந்த போலீஸ்காரங்க பார்க்கலாம். கைது செய்யக்கூடிய உங்களுக்கு கூட இருக்கு, எதெல்லாம் கைது செய்யலாம், உங்களுக்கு ஒரு மெம்பர் அப்படின்றாங்க. அப்புறம் சுப்பீரியர் போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்கு மேல டிஜி வரைக்கும் சுப்பீரியர் ஆபீசர் உங்களை சொல்றாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்கள மெம்பர்ன்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், உங்க சட்டத்தில் அந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட்ல எல்லாமே கைது செய்யக்கூடிய குற்றங்கள் அல்ல அப்படின்னு எழுதிட்டு அதே சட்டத்தில் நீங்க எல்லாம் கைது பண்ணலாம்னு வேற எழுதுறாங்க. அதே சட்டத்தில் யாரெல்லாம் கைது பண்ணலாம், எப்ப கைது பண்ணலாம் அப்படிங்கிறது சுப்பீரியர் ஆபீசர் எப்ப கைது, மெம்பர் எப்ப கைது பண்ணலாம் எல்லாம் எழுதுறாங்க. அந்த ஒரு 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 ஐயப்பாடு அதுல இருக்கு, அதை பார்க்கணும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற காட்டிலும் இப்ப நான் என்ன கொண்டாந்தேன், கிரேட் 1 கான்ஸ்டபிள் 10 வருஷம் கழிச்சு வர்றார். சோ அவர் ஆபீசர் கணக்குல வந்துடுறார், ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். யார் இருக்கலாம்னா இன்ஸ்பெக்டரோ, சட்டத்தில் என்னைக்கு சிஆர்பிஎஸ்ல இன்ஸ்பெக்டர் போலீஸ் சொல்லல, எந்த இடத்துலயுமே இன்ஸ்பெக்டர் போலீஸ் போடல, ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். அது யார் வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா யார் இருக்கலாம், எனிபடி above the rank of constable. who is a constable? யார் இருந்தாலும் above the rank of constable. அப்ப யார் above the rank of constable உள்ள போய் பார்த்தா யார் முத கான்ஸ்டபிள் உள்ள கிரேட் 2 வர்றா, எங்கதுல கிரேட் 2 வர்றா, உங்களதுல நீங்க தான் பார்த்துக் கொள்ளணும். உங்களுடைய ஆர்பிஎஃப் ஆக்ட நான் இன்னும் படிக்கல. உள்ள யார் வர்றாங்கன்னா கிரேட் 2 தான் முதல் நிர்ணயிக்க அவங்களுக்கு பதவி பிரமாணம் பதவி நியமனம் கொடுக்குறாங்க. அவங்க 10 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்கன்னா கிரேட் 1 ஆயிடுறாங்க. கிரேட் 1ங்கிறது அவர் கான்ஸ்டபிளா இருந்தா கூட, அவர் கான்ஸ்டபிள் இல்ல, கான்ஸ்டபிளா இருந்தா கூட கிரேட் 1 கான்ஸ்டபிள் ஆயிடுறாங்க. கிரேட் 2 இருக்கிறாங்க. அப்போ எனிபடி எவ்வளவு ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள்னா எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டபிள்னா கிரேட் 2 தான். அதுக்கு எவ்வளவு ரேங்க் யாரு, கிரேட் 1 போடுறா. அவரை உள்ள இடிச்சு போட்டு கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் எப்பாவது பண்ணனா அந்த ஒரு சில விதிமுறைகள் எழுதப்பட்டு எப்பன்னா ஆபீசர் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல மூத்த அதிகாரி யாரு, இன்ஸ்பெக்டர் தான். அதுக்கடுத்தது யாரு, எஸ்ஐ. அதுக்கடுத்தது யாரு, சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதுக்கடுத்தது ஹெட் கான்ஸ்டபிள். எல்லாருமே பந்தரத்து ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆளு கூட இல்ல, பாராக்கார் மட்டும்தான் இருக்காரு. ஒரே ஒரு ரைட்டர் இருக்காரு, பாராக்கார் இருக்காரு. பாராக்கார் கிரேட் 2, கிரேட் 2ல இருக்காரு பாராக்காரு. கிரேட் 1ல ரைட்டர் இருக்காரு. ஒருத்தன் தலையோட வர்றான் உள்ள காவல் நிலையத்துல. உள்ள விடிய கால 7 மணிக்கு உட்காந்து ரத்தம் சொட்ட என்ன சார் நல்லா இருக்கீங்களா அந்த தலை அப்படின்னு சொல்லி டாக்டர் வைக்கிறாரு. இவரு வெறிச்சு போய் உட்காந்து என்னங்க தலை விளையாடுறதுக்கு உடனே மைக்ல போட்டு ஐயா தலையோட வந்துருக்காங்க. தலையோட தான் வந்துட்டான். இனிமேல் நீங்க கத்துனாப்புல தலை காலாயிர போறது இல்ல, தலையோட வந்துட்டான். நீங்க ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும். அப்ப மைக்ல போட்டு கத்தி கலவரம் பண்ணி இருக்கிறவன ஹீட் இருக்க அங்கு கத்தி இங்கே கத்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீடியோ நம்ம கையில இருக்கிறது அப்படியே எழுத போறோம். அமைதியா உட்கார நம்மளை வெட்டாத வரைக்கும் பாத்துக்கிற வேண்டியதுதான். அடுத்தது அதுக்கு கேர்ஃபுல்லா இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். செக்யூரிட்டியில வச்சுட்டு ஒரு காவல் நிலையத்தில் 2 பேரை உட்கார வச்சுட்டு முன்னாடி 2 கான்ஸ்டபிள் பேசுறாங்க. அவன் அப்படியே உள்ள ஒரு சின்ன ஒரு கோடாலி மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல உள்ள வச்சிருக்கா. எதுக்கோ அதை எடுத்து ஒருத்தர் இப்படி வெட்டுறாரு. ஒரே வெட்டு அப்படியே சாயிறான் கீழே நார்த் சைட்ல. இப்போ 1 மாசம் 2 மாசம் முன்னாடி டிவியில காட்டினாரு. மத்தியானம் ஒரு 5 நிமிஷம் சாப்பிட போகும்போது டிவியை போடுவாங்க. இதை டிவியில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கம் இல்லை எனக்கு. அப்ப வெட்டி போட்டா வெட்டினா அடுத்த சுதாரி பேர அவளோ ஒரு போட்டுட்டு அப்படியே 2 பேரும் செத்தே போனாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், டிவியேட் பண்ண வேண்டாம். அவர் இல்லாதப்ப யார் அப்படின்னா இந்த கடைசியில் இருக்க ரைட் என்ன சொன்னா அப்படியே வாங்கி என்ன சொல்றாங்களோ ரெப்பேர் பெரிய ஒரு இல்லாத ஈ அடிச்சான் காப்பி தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, இதுக்கு ஜெராக்ஸ் காப்பிம்பா. ஈ அடிச்சு ஈ என்ன இருக்கோ அது அப்படியே அடிச்ச வேண்டிய. ஈ இல்லையா ஒரு ஈ தான் அடிச்சு ஒரு ஈய போட்டு இதுலயும் போட்டு வச்சு ஒரு அடி அடிச்சு அந்த மாதிரி அதை அப்படியே எழுதுறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முதல் தகவல் சட்டத்துல எஃப்ஐஆர் பத்தி ஒன்னும் பேசல. முதல் தகவல் அறிக்கை ஒண்ணு இருக்கு. நீங்க பதிவு செய்யணும். வந்த தகவலை உடனடியே ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல நீங்க எழுதி ஒருவேளை ஜெனரல் டைரியில் எழுதிட்டீங்கன்னா அதுவும் தப்பு இல்லை. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல செப்பரேட்டா ஒரு புக்கை கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதுல கடன்னு எழுத வேண்டியது, அப்படியே எழுத வேண்டியது. எழுதிட்டு 5 காப்பி எடுப்பீங்க. 5 காப்பியா 4 காப்பியை எடுத்து அதை ஒரு காப்பி என்ன செய்வீங்க, ஒரு மெயினான காப்பி வந்து நேரடியா கோர்ட்டுக்கு தான் அனுப்பும். இதெல்லாம் போய் இன்ஸ்பெக்டர் போய் கேட்டுக்கிட்டு சட்டத்துல இடம் இல்லை. ஆனா என்னைய கேட்காம நீ எப்படி பண்ணு சொல்லி உனக்கு ஒரு சண்டை வரும். உறுதியா என்னைய கேட்காம எப்படா போட்ட நீ அப்படின்னா பிராக்டிக்கலா வரும். ஆனா சட்டம் ஒன்று விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா அந்த சட்டத்துக்கு சண்டைக்கு இடம் இல்லை. சரிதானே? சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த சண்டைக்கு இடம் இல்லை. இப்ப எப்பயார போட்டு கோர்ட்டுக்கு உடனடியா அனுப்பிச்சுட்டா ஒரு 2.5 மணி நேரம் கோர்ட்டு பக்கத்துல இருக்குன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜேர்னி டைம்ல போயிடும். மிச்சம் 4 காப்பி இருக்கு. அவர் டேபிள்ல வச்சுட்டு ஒரு போன்ல சொல்லி ஐயா வந்தாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், அக்யூஸ்ட் அவரா வந்துட்டாரு, மாற்று கேஸ் அவர் தான் பண்ணாரா இல்ல வேற ஆள் பண்ணி தலையை கொடுத்து விட்டானா, இந்த தலை ஆனா மனுஷன் தலை தான் எனக்கு நல்லா தெரியும் மேலாக பார்க்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் கேஸை எடுத்துக்கிறார். அவ்வளவுதான். இதுக்கு தான் கோர்ட்ல படி இப்படி பண்றதுனால என்ன பலன் கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காரு, அந்த கிரேட் 1 கான்ஸ்டபிள் வந்து கோர்ட்டுக்கு போகும், சமன் போடுவாங்க. போட்டா பாக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல போட்டா ஒரே ஒருத்தர் காகி சட்டை வச்சிருப்பாரு, மேல கருப்பு, எங்க பார்த்தாலும் கருப்பு சட்டையா தெரியும். வெட்ட 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 என்னத்தை கேட்க போறாங்கன்னு இருக்கும் இல்லீங்களா? கிரேட் 1 முதல்ல போயிட்டு கொலைக்கேச போட்டு விட்டோமே தெரியாதனமா எவனோ சொல்லிட்டு அந்த பாரகாரன் நம்மளை சிக்கல் இழுத்து விட்டானப்பா, அவர் கொஞ்சம் டிலே பண்ணிருந்தா எஸ்ஐ வந்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பார். கோர்ட்ல போகும்போது கெட்டிக்காரா என்ன செய்வாங்க, போடுறாங்க 2 கான்ஸ்டபிள் 2 கிரேட் 1 நம்ம அனுப்புறோம். ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்காத காவல் நிலைய காவல்துறையால எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நீ எப்படி பதில் சொல்லணும் சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்காத ஒரு காவல்துறையில, அப்படிப்பட்ட ட்ரைனிங் எங்கிட்ட கொடுக்கல, அதனால எங்க காவல்துறையை சொல்லலாம். அவர் ஒருத்தர் போறார். ஒரு மாதிரி கெட்டிக்கார அதிகாரி உங்க மாதிரி ரயில்வே ப்ரொடெக்ஷன்லயோ இல்ல அமுதன் மாதிரியாலும் அவங்களை ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆளை அனுப்புறாங்க. அவர் போறார். 2 பேருமே பதில் சொல்றாங்க. எடுத்த உடனே நீங்க என்ன ரேங்க்ல இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த எஃப்ஐஆர் நீ எப்படியா போட்ட, கொலைக்கேஸ் எப்படியா போட்ட, கொலைக்கேசுங்கிறது 10 வருஷம் 14 வருஷம் தண்டனை இருக்குது, தூக்கு கொடுக்கு. இது எப்படி ஒரு கான்ஸ்டபிள் எப்படி போட்ட, கான்ஸ்டபிள் போடாம கேட்கிறார் எப்படி எஃப்ஐஆர் போட்டான்னா, ஒருத்தர் வந்து 2 கிட்ட 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 கிட்டங்க நடுங்கிட்டு இருக்கு. சார் மோர் திஸ் பூஸ்ட் அப்படி தண்ணி ஏப்போ சார் அப்படிங்களா, சரி போட்டுங்க, ஆள் இல்லைங்க யாரும் இல்லைங்க எல்லாம் வெளியே போட்டாங்க, ஒரு பாலாக தான் இருந்தாங்க, நான் தான் போட்டேன், இனிமேல் போட மாட்டாங்க அப்படின்னா சரி. அடுத்தவரை கேட்கிறேன் எப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னு கேட்க, ட்ரெயின் பேன் நான் பேனால போட்டேன்னு. பேனால் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஐயா மன்னிக்கணும், மேஜிஸ்ட்ரேட் ஐயா மன்னிக்கணும், கேட்ட கேள்விக்கு தான் பதில், நான் யாரையும் நக்கல் பண்றதுக்காக வரல. எப்படி எஃப்ஐஆர் போட்டா கண்டிப்பா பேனால போட்டேன்னு சொல்லுவேன். அவருக்கு வேண்டிய பதில் வேற, அதனால கேள்வியும் வேறையாத்தான் இருக்கணும். அதுக்காக சொல்றேன், நீங்க என்னை தவறா எடுக்கக்கூடாது. ப்ரொசீட் அப்படின்னு சொன்னாருன்னா ஆமாங்க எப்படிங்க போடு, எப்படி போட்டா திருப்பி அதே தான் சொல்லுவேன், பேனால தான் போட்டேன், கம்ப்யூட்டர்ல வச்சு அடிச்சு போட்டேன். என்ன அதிகாரத்துல நீங்க போட்டீங்க, உனக்கு அதிகாரம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது வேற பதில். அதுக்குன்னா நீங்க ஒழுங்கா படிக்கல சார் சட்டத்தை, வருத்தப்படாதீங்க, 2 படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டா அப்படி அக்யூஸ்ட பார்ப்போம். அவன் என்ன சொன்னான், ஐயோ பாடாவதி வக்கீல பிடிச்சு விட்டாமே அப்படின்னு அந்த வக்கீலோட தொழிலே காலியானுங்க. என்ன குலப்பெரிய கேள்வி, 7 போட்டு கிளப்புது, கிரேட் 1 கான்ஸ்டபிள் கிளப்பதிலும் கிளப்பாரு. அப்ப அவனுக்கு அக்யூஸ்ட் அடிக்கிறது பெரிய பெரிய கேள்வி கேட்டா அப்படி பார்த்து, ஏன்னா அங்கே ஃபீஸ் வாங்குவாங்க. அப்பப்போ அப்படி லைட்டா கேள்வி பெரிய கேள்வி கேட்டேன்னு அவங்க லைட்டா அப்படி பார்த்துருவாங்க. ரைட் அப்படின்னா நல்லா கேட்கிறேன் அப்படின்னு. சோ இதெல்லாம் நடக்கும் கோர்ட்டுக்கு. இப்ப உள்ள போகும்போது இவருக்கு ஆங்ஸைட்டி போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து கேள்வி கேட்பாங்க, எப்படி போட்டீங்க இதை சொல்லிடுறாங்க. வந்தாங்க கொடுத்தாங்க, அந்த புக்ல ரெஜிஸ்டர் பண்ணேன், ஒரு காப்பி ஒரிஜினல அசலை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சேன், மிச்சத்தை ஆய்வாளர்கிட்ட வச்சேன். அதுதான் என்னுடைய வேலை. என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒன்றும் புலன் விசாரணை நிர்ணயிக்க என்னால முடியாது, அது ஆய்வாளர் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ட்ரைனிங்க 10 வருஷம் இந்த காவல்துறையில உழைச்சி ஓடா போய் தரவா இருப்பாரு. கிரேட் 1 கான்ஸ்டபிள்னா நல்ல எழுதி RPM நீங்க சேருங்க. 10 வருஷம் இருக்கும்போது ஒரு தாதா மாதிரி ஏறிக்கல, இவ்வளவு வேண்டாம் RPM தெரியலையா, இவ்வளவுதான் RPM என்ன அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் சும்மா ரோட்டை கொடுத்துட்டு இருக்காங்க பெருசா ஆகும். இவ்வளவுதான் 10 வருஷம் 5 வருஷத்துல உங்களுக்கு தரவாயிடுது. 5 வருஷங்கிறது ரொம்ப அதிகம். ரொம்ப கெட்டிக்காரெல்லாம் 1 இயர் தான், தவிடும் கூட ஆக்கிடலாம். கத்துக்கிறது 1 இயர்ல எல்லாமே. வயிற்றுல பசி இருந்துச்சுன்னா 6 monthsல கூட பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. முட்டுல பசிக்கிறாள் ரொம்ப நேரம் ஆகும். இது 10 வருஷம் இருந்த பிறகு இந்த இது எங்க இதுல கொடுக்கல. உதாரணத்துக்கு திருவூர் தமிழ்நாடு காவல்துறையில கிட்டத்தட்ட 90,000 காவலர் இருக்கிறாங்கன்னா கிரேட் 1 மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 500 இருந்து 600 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு ஆளு கூட அந்த கிரேட் 1 ஆகி 5 வருஷம் வந்திருப்பாங்க. கிரேட் 1 ஆகி
ஒரு 5 வருஷம் இருப்ப ஆள் இல்ல லேடி அவரை பிடிச்சி நேரடி மாட்டி விட்டு கேட்டுடலாம் எல்லாம் வெளியே நம்மளும் யாரும் இல்ல அதனால அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முடிச்சு கிரேட் 1 ஆகி 5 வருஷம் வேலை பார்க்கறாங்க அந்த 5 வருஷங்கிறது 5 × 365 நாள் 60 நாள் கழிச்சுன்னா 1500 1500 நாள் இருக்கு அந்த 1500 நாள்ல நீங்க வழக்கு போடப்பட்ட வழக்கு எஃப்ஐஆர் எவ்வளவு கேட்டீங்கன்னா 0 அதுக்காக நம்மள துறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே பயங்கரமான குற்றச்சாட்டு என்ன இருக்கு எங்க மேல வழக்க போடுறது இருக்கா இல்லையா பயங்கரமான குற்றச்சாட்டு வழக்க போடுறதுல சார் பிச்சைக்கார மாதிரி போய் நிக்கிறேன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறேன் ரைட் வர்றவங்க விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் குற்றத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவரோ நானோ அவங்களுக்கு வேண்டிய உரிமை டாக்ஸ் கட்டுறாங்க நான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் சார் பொருளை தூக்கிட்டு போட்டான் கேமரா அடிச்சு படிச்சுட்டு போட்டா வந்து போய்க்கிறேன் பிச்சைக்கார மாதிரி நிக்கிறேன் சீட்டு கிடையாது ஒண்ணு இல்ல வந்து பேச ஆபீசர் வரணும்ன்றாங்க என்ன சார் அநியாயம் அவர் நல்ல தமிழ்லாம் பேசுறாரு கண் 2 குருடு இல்ல நல்லா இருக்காண்டாரு ஆனா எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிற கேட்ட ஆபீசர் என்ன அநியாயம் மற்ற வேலைக்கு நான் போய் ஆகணும் அப்படிங்கும் போது இந்த மனக்கவலை எல்லாம் வருது அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க சோ ஒண்ணுமே இல்ல அதை பதிவு பண்ணி ஒரு கையில கொடுத்துட்டா அது என்ன வாரண்டி நான் பதிவு பண்ணிட்டா அது கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் ஆகும் அப்ப இந்த குற்றத்தை நம்மளால மறைக்க முடியாது கோர்ட்டோட சேர்ந்துதான் மறைக்கணும் அதெல்லாம் நடக்கிற கேஸ் கிடையாது கோர்ட்ல வந்தா அது ஒரு நம்பரை போட்டு கையில வச்சிருக்கும் இது போலீஸ் கேஸ் தான் ஆனா சார்ஜ் ஷீட் ஒண்ணு போடுவீங்க அது தவறா சொல்லக்கூடாது சார்ஜ் ஷீட் நம்ம போட முடியாது லோக்கல் போலீஸ்ல யூஸ்வலா மறுட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொலை கேஸ்ல சார்ஜ் ஷீட்ல எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆண்டவனுக்கு தான் சார்ஜ் ஷீட் வருது அது போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவான் மிஸ்நம்பர் வந்து சார்ஜ் ஷீட் சொல்லுவான் வேற யாரும் போட முடியாது லோக்கல் போலீஸ் தான் போட முடியும் ஆண்டவன் பெரிய சார்ஜ் ஷீட் அதுக்கு அடுத்தது சில வித குற்றங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுறதா இருந்தா லோக்கல் போலீஸுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு சிபிஐ அது வந்து லோக்கல் போலீஸ்ல வந்துடுறாங்க ஸ்டேட் போலீஸ் எல்லாமே லோக்கல் போலீஸ்ல வந்துடுறாங்க இவங்களுக்கு அந்த சார்ஜ் ஷீட் போடலாம் மற்றது அந்த டிராபிக்ல பிடிக்கிறாங்கல்ல பாத்திரிக்கா டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க அது மாதிரி தான் கொண்டு போய் கொடுக்கணும் இது இன்வெஸ்டிகேஷன் பவர் வந்ததுனால உட்கார வச்சு விசாரிச்சு குற்றவாளிகளை பிடிச்சு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படி எல்லாம் போட்டு அனுப்புவோம் சோ அந்த மாதிரி இதுல ஒரு 10 வருஷத்துல அந்த ட்ரைனிங் பண்ணிடுறோம் இப்ப பாருங்க ரயில்வேல ஆல்மோஸ்ட் எல்லா கிரேடும் போட்டு முடிச்சிட்டாங்க ஆனா இந்த 500 பேர் ஒரு மாவட்டத்தில் இருக்கவங்க ஒரு ஆள் கூட போடல ஹெட் கான்ஸ்டபிளா வர்ற வரைக்கும் அவங்களை வர்றதே இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம் அதை அவங்க பண்ணிட்டாங்க இது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப 2ஆ பிரிச்சதுனால இந்த கிரேட் 1 கான்ஸ்டபிள்கிட்ட ஆபீசர் ஆயிடுறாங்க ஆபீசர் ஆகும்போது அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாறும் இல்லையா ஆபீசர் சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க அப்ப பொறுப்பு வரும் அவங்களை போய் ரொம்ப போட்டு உயிர்மை எடுத்துட்டு மேமோ லொட்டு லோசுக்கு சார்ஜ் இப்படி எல்லாம் கூட்டடிக்கிறதுக்காண்டி ஒரு சேரை போட்டு ஒரு எட்டாரை போட்டு கையில கொடுத்துட்டா இவ்வளவு பெரிய சீட்டு பேர் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க டக்கு டக்குன்னு வந்து அவர் ஒரு ஆபீசர் ஆயிடுறாருல எழுது விட்னஸ் எழுது அப்ப என்ன சொல்லுவாரு சனியை முடிச்சு நம்மள வேணுமே இழுத்துட்டானுவ ஒழுங்கா வேலை பார்த்துட்டு வெளியே போயிருந்திருக்கலாம் இப்ப கேஸ் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்றார் கேஸ் கொடுக்கும் போது become an officer he collects evidence he records statement ஒரு வீட்டுக்கு உள்ள இறங்கணும் கான்ஸ்டபிள் போட முடியும் ஒரு வீட்டுக்குள்ள உள்ள இறங்கணும் சர்ச் பண்ணணும் வாரண்ட வாங்கலாம் கோர்ட்ல போய் he can get a warrant எனக்கு நேரம் இல்லை இல்லாட்டி ஒரு கிரேட் 1 கான்ஸ்டபிள் ஒரு கொலைகேஸை பண்ண வச்சு ஒரு கன்விஷன் நோட் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் நல்ல கெட்டிக்காரங்களும் இருக்காங்க டைம் இல்ல கடைசி பார்த்தா ஐ எம் ரிட்டையரிங் டுமாரோ ஈவினிங் அப்போ இதனாலதான் அந்த கிரேட் 1 கான்ஸ்டபிளுக்கு அந்த பவரை கொடுத்தோம் அதுக்கடுத்து ஒரு சில குற்றங்களை எங்கள்கிட்ட பதிவு செய்யாம இருந்தார் உதாரணத்துக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல 6 மணி இல்ல சன் செட்டுக்கு பின்னாடி காலையில சன் ரைஸுக்கு முன்னாடி காரணம் எங்க இருந்தாலும் ராபரியும் ராபரிக்கு வழிப்பறின்னு சொல்லி பிரச்சனை எழுதுவாங்க அது தவறு வழிப்பறின்னு ஒரு குற்றம் என்னைக்குமே இந்தியன் பீனல் கோட்ல இல்ல இந்தியன் பீனல் கோட்ல ஒரு குற்றத்தை எப்படி டிஃபைன் பண்ணிட்டானோ அந்த குற்றத்தை மாறுபட்டு ரீடிஃபைன் பண்றதுக்கு எந்த போலீஸ் அதிகாரிக்கும் அதிகாரம் இல்ல அது குற்றப்படி சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய செயல் சொல்லி எழுதியிருக்காங்க an offense which has already been defined as robbery cannot be redefined as a robbery or rupri அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது ராபரினா ராபரி அப்படி அதுக்கு தமிழ்ல என்ன கொல்ல 5 பேர் போட்டா அது இங்கிலீஷ்காரங்களுடைய தேவையில்லாத ஒரு சட்டத்தில் நம்மளுடைய ஆக்ட் வந்து it was enacted by a foreigner that a foreign subject that is Indian at a foreign time for a foreign purpose அவங்க இன்டர்நேஷனல் டெக்காய்ட்ஸ் பிரிட்டிஷர்ஸ் அந்த காலத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் டெக்காய்டிங் கம்பெனி வந்து டெக்காய்ட் பண்ணா நம்மள அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இப்படி எல்லாம் கொண்டாந்துட்டாங்க இட்ஸ் ஓகே இப்போ அந்த மாதிரி இருக்கிற நம்ம ரயில்வேல ஹைவே ராபரி நாம ஒண்ணு போட ஆரம்பிச்சோம் என்ன காரணம்னா ஹைவே ராபரியில 14 வருடம் தண்டனை நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை வருடம் 14 வருடம் தண்டனை 6 மாசத்திலே ஒருத்தனை நல்லா திருத்திடலாம் வெளிநாடுகள்ல 6 மாசம் தண்டிக்கிறதுக்கு தான் கோர்ட் இருக்கும் அதுக்கு பிறகு மிச்சம் எல்லாம் பெரிய பெரிய அப்பன்ஸ் எல்லாம் ஒரே கோர்ட் தான் இதுல நம்ம 6 மாசம்
அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் சப் ஜட்ஜ் ஆர் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், அப்புறம் அடிஷனல் செஷன் ஜட்ஜ், அப்புறம் செஷன் ஜட்ஜ், நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு. காலப்போக்கு தேவைகள்லாம் மாறும். இதுல 14 வருஷம் தண்டிக்கிறது எதுக்கு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு 14 வருஷம் தண்டிக்கக்கூடிய குற்றங்கள் இருக்கு. ஒரு ராபரியில ஒரு ஆளை நீங்க பிடிக்கிறீங்க, பிடிச்சி நீங்க பிடிக்கிறது. ரெண்டாவது, ஆர்பிஎஃப்ல நீங்க கன்ஃபெஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா சட்டத்துல செல்லுபடியாகும். ஆர்பிஎஃப் காரங்க குற்றவாளிகிட்ட இருந்து ஒரு கன்ஃபெஷன் வாக்குமூலத்தை அவரு நான் வந்தேன், நான் தான் கொள்ளையடிச்சேன், இந்த இன்னும் 4 கொள்ளையடிச்சிருக்கேன், இந்த பொருளை தூக்கி எங்க வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் இந்த இடத்துல என்னுடைய கூஜா வீட்டுல கொடுத்து வச்சிருக்கிறேன், அதுல பயன்படுத்தின கத்தி ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல குத்திவிட்டேன் பயந்துகிட்டு, அதுல ரத்தம்லாம் இருக்கு, அங்கதான் சார் வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதை நீங்க எழுதுனீங்கன்னா, நீங்க எழுதுறதும் டிஎஸ்பி சென்ட்ரல் எழுதினா டிஎஸ்பி சென்ட்ரல் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க, சட்டத்துல குப்பையில போட்டுருவாங்க. ஆனா நீங்க எழுதுனீங்கன்னா செல்லுபடியாகும். அது ஒரு டாக்குமெண்டா எடுத்துக்கிடுவாங்க, அது ஒரு டாக்குமெண்டா எடுத்துக்க சட்டப்படி. ஆனா நீங்க செய்யறீங்களான்னா செய்யறது இல்ல. காரணம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்க லோக்கல் போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு கொலைகேஸ் ஆயிடுச்சு ரயில்வேல, சார் ஒரு ஆர்பிஎஃப் கார வந்து லைட்டா ரெக்கார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா வந்து ரெக்கார்ட் பண்ணி கட்ட 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 எழுதுறீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படி எழுதுறீங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் சட்ட ரீதியா வெயிட் கொடுக்க நினைச்சா, ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆல்ரெடி அவரையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவரை உட்கார வச்சு இந்த அவருடைய பிரசன்ஸ்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நல்லபடியா வரும். அப்படி நான் ஒரு வழக்குல பண்ணேன். அந்த ஒரு வழக்க பண்ணேன் முத தமிழ்நாட்டில் தான் பண்ணேன். என்ன பண்ணோம்னா, ஒரு மலைப்பகுதி கல்யாணம் ஆகி 2 வருஷம் முடிய போகுது. பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா அவர் தாய். பிள்ளைக்கு வந்து 13 மாசம். அது ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்குள்ள நடு ரூம்ல ஒரு கிளி பொம்மையை வச்சு, பிளாஸ்டிக் பொம்மை போடுவாங்க, அதில் போட்டு கீப்பின்னு விளையாண்டுட்டு இருக்கு. இவன் அன்னைக்கு முக்கியமான நாள். இவன் எங்கேயோ வேலை பார்த்தா உள்ள வந்தோன்னா இந்த பொம்பளை பிள்ளை குளிச்சுட்டு, பால் குடிக்கிற பொம்பளை பிள்ளை, பால் குடிக்கிற தாய் ஒரு நைட்டியை போட்டுட்டு இருக்கா. போட்ட உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், இவனுக்கு கெட்ட புத்தி பார்த்தான், சரியில்லை, ஆள் யாருமே இல்லை, தொந்தரவு பண்றான். அவங்க அந்த அம்மா எதுக்குது டக்குன்னு ஏதோ கையில கிடைச்சதை வச்சு ஒரே அட்டி மண்டையில அடிச்சு, அது கட்ட வெயிட்டான இருக்கக்கூடிய பிவிசி மெட்டீரியல், லைட்டா இன்டர்னல் இன்ஜுரி 2 இன்ச்சுக்கு உள்ள, 1/2 இன்ச்சு ஆழம், 2 இன்ச்சுக்கு டெப்த் இது நீளம் உள்ள வந்து இன்டர்னல் பிரீடா இருக்கும்போது அந்த அம்மா கவலை ஷாக்ல கீழே விழுகிறா. உடம்பு வாமா இருக்கு. அப்ப சமாச்சாரம் வேலையை ஆரம்பிச்சிடறான். 2 times he committed the offense. அப்புறம் வெளியே வர்றான். வெளியே வந்து பார்த்தா புள்ள விளையாண்டுட்டு இருக்கு. ஒரே அட்டி புள்ளைய மூஞ்சில சொத்துன்னு ஒரு குத்து. அது வீச்சின் கத்திச்சா கீச்சின் கத்தினா எனக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியும், குற்றவாளிக்கு தெரியும், அதுக்கு குழந்தைக்கு தெரியும். குழந்தை கோர்ட்டுக்கு வராது, ஏன்னா செத்து போச்சு. ஆண்டவனை கூப்பிட்டனா நோ பிசினஸ், உன் வேலைக்காரு ஒன்னே நான் மேல கூப்பிட்டுக்கிறேன், என்ன கூப்பிடாதான் முடிஞ்சு போச்சு. கோர்ட்டுக்கு அவர் வர மாட்டாரு. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அவன் சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கும் போது என்கிட்ட சொல்றான், சார் குத்துனேன் வீச்சின் கத்திச்சுன்னு. அந்த வீச்சின் கத்திச்சா கீச்சுங்கிற 3வது நானு. ஆனா நான் அவரை ரெக்கார்ட் பண்ணனா சைபர் எவிடன்ஸா கோர்ட் ஏத்துக்கிறது இல்ல. காரணம் அடி உத டார்ச்சரு. போலீஸ் இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்க. அதிக ஆர்வத்துல பொதுமக்களை கண்டுபிடிக்க முடியும், சில கண்டுபிடிக்க முடியாத கேஸ்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உயரதிகாரிகள் தொந்தரவு பண்ணா பிரஷர்ல அங்க செஞ்சிருவான்னு சொல்லி ஆல் கன்ஃபெஷன், ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் recorded by all police officers in the throughout India, they are no evidence. இதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய அதிகாரி டிஜி தான், I am the DG, I am the IG, I record, I am dispute அப்படி குப்பத்தட்டி, that's all எல்லாமே. ஆனா ஆர்பிஎஃப்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டர் இருக்காங்க, அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. It will be taken as an evidence. இன்னைக்கு லெவல்ல 25 ஒரு எவிடன்ஸ் ஆக்ட், அதுல அடி வாங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதுல அடிவாங்க. இப்படி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களை கூப்பிட்டதாகவும் லோக்கல் போலீஸ் தெரியல. நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன், எல்லாத்தையும் முடிஞ்சது கடைசியில் நம்மளையும் கடிக்க வரான்னு விட்டுட்டேன். ஆனா எவிடன்ஸ் போய் சொல்லலாம். நீங்க என்ன கூப்பிட்டாங்க, ஐம் a paid servant, government servant, I'm a foolish person in the RPR. There was an invitation from the investigator. வந்து உட்கார வச்சேன், எல்லாத்தையும் வெளியே போச்சோன்னே தரவா உட்காந்து ஃப்ரீயா உட்கார வச்சேன். சேர் கொடுத்தேன், நல்ல சேர் கொடுத்தேன். ஐ ஆஃபர்ட் குட் சேர். நான் என்ன சேர்ல உட்காந்து அதே சேர் அச்சுச்சுக்கு கொடுத்தேன். என்ன டீ கப்பில் கொடுத்தேன், அதே கப்பில் தான் டீ கொடுத்தேன். 1/2 மணி நேரம் பேசி, தம்பி நீ சொல்லவே தேவையில்லை, நல்லா யோசிச்சுக்கோ, நீ இது மாதிரி கன்ஃபெஷன் நீ சொல்ல, வாக்குமூலம் சொல்லணும், சட்டத்தில் இடமில்லை, நல்லா புரிஞ்சுக்கோ, அப்படி நீ சொன்னீங்கன்னா வேற வழியே கிடையாது. நான் கோர்ட்ல போய் சொல்லுவேன், அது கோர்ட்ல விசாரணையில உனக்கு எதிராக அமைஞ்சிச்சு, சாட்சி அமையும்,
அது சில நேரங்களில் தண்டனையில கூட முடியும். யோசிச்சுக்கிட்டு தெளிவா தன்னிச்சையா தான் நீ சொல்றியா இல்லையா, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கோ. நான் ஒரு 1/4 மணி நேரம் உனக்கு டைம் தரேன், தனியா உட்காந்துருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க பேச்சும் எப்படி நான் பேசுறது எடுத்துக்கிட்டே இருக்காரு, அதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டு இருப்பான். எடுத்த பிறகு இல்ல சார் எனக்கு மனக்கவலை, தப்பு பண்ணிட்டேன், தூக்க முடியல, ஒரு சின்ன புள்ளைய கொண்டுட்டேன், என்னால தூங்க முடியல, தண்டனை கழுதையெல்லாம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் பின்னாடி நான் வக்கீல் வச்சு பார்த்துருக்கேன், இப்ப நான் தூங்கணும், என் மைண்ட்ல இருந்து இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதெல்லாம் இயற்கையா நடக்காது, இதெல்லாம் இயற்கையா நடக்காது. யாரும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், நான் தூங்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லுவான், கூட்டி அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க தப்பு பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஊரா இன்னொரு செகண்ட் வைஃப் தேர்ட் வைஃப் போயிட்டு இது மாதிரி தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுப்பான், இல்ல பெஸ்ட் லவ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ்கார சொல்ல. பட் வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. இந்த சட்டங்கள்ல நம்மளுடைய மண்ணுக்கு தகுந்தாப்புல சட்டங்கள் இல்லாததுனால நம்ம இந்த நாடகத்தெல்லாம் போட வேண்டியது. என்ன நாடகம்னா வயிற்றுல பசி, கொலை பண்ண போகும்போது அந்த பொம்பளை அடிச்சு ஒரு அடி அடிக்கிறான் அந்த பாப்பா, அந்த அம்மாவை அடிக்க போகும்போது அது உங்க தங்கச்சியா இருக்கலாம், எங்க அக்காவா இருக்கலாம், என் மகளா இருக்கலாம், உங்களுடைய ஒய்ஃபோட சிஸ்டரா கூட இருக்கலாம். அடிக்கிறா, அவ தன்னுடைய வீட்டுல கொஞ்சம் காசு கீசெல்லாம் சம்பாதிச்சு அவங்க அப்பா ஒரு 10 பொண்ணு நகை போட்டு நல்லா இருப்பாளே அப்படின்னு கட்டி கொடுத்தா, ஒரு 2 வயசுல உள்ள வந்து பார்த்தா அப்படியே கறி இருக்கு, பாடி கறி. இது நாடா இது காடா? அன்னைக்கு என்ன தேவைன்னா சுதந்திர தினத்துல அவன் புள்ளைய போய் பாக்குறான், மவளை பச்சை பிள்ளை பேசிய பாக்குறான், அதுவும் கருகிட்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இப்படி இப்படி ஃபியூச்சரிஸ்டிக் ஆக்ட்னு சொல்லுவாங்க, இப்படி படிச்சுக்கிட்டு இப்படியே இருக்காங்க. அப்படி பல்ல மட்டும் லைட்டா கடிக்கிறாங்க. நம்ம போலீஸை சொன்னோன்னு ஆட்டோமேட்டிக்கா 174 போட்டு வேலையை முடிச்சு பண்ணி வேலையை முடிச்சாங்க. நான் என்னைக்குமே நான் அன்னைக்கு அந்த எங்கெங்கெல்லாம் 170 போடுறது எல்லாமே வீடியோவும் போட்டோ எடுத்து எனக்கு வந்துடும். நைட்டு 2:30 மணிக்கு ரிட்டையர் ஆவேன், நைட்டு காலையில் 6:30 மணிக்கு வெளியே போயிருவேன், காக்கி சட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும். அப்போ வரப்போகும்போது நைட்டில் இருக்கும்போது அப்போ கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவேன். அந்த டயத்தில் 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அதை பார்த்துட்டு ஒவ்வொரு போட்டோவை பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் நான் சில இதெல்லாம் கப்பு பிடிச்சி விடுவேன். இதுன்னு சொல்லி தெரிஞ்சு தெரியல, இதெல்லாம் கரெக்டா பிடிச்சி விடுவேன். இது சரியில்லைன்னு சொல்லி 1-2:30 மணிக்கு போனா வீட்டை பூட்டி வச்சிருக்காங்க. அந்த ஆளை பிடிச்சி இன்னொரு இடத்துல இருந்தான், பிடிச்சி கீழே வரதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். கொஞ்சம் எல்லாமே டிடெக்ட் ஆச்சு, கேஸ் டிடெக்ட். இவன் தான் பண்ணா, எல்லாம் பண்ணிட்டான், எல்லாமே நீட்டாச்சு. நேரம் கலெக்டர்கிட்ட போயிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் தானே அவரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு போட்டுருக்காரு கலெக்டர். என்ன போட்டுருக்காரு, பெரிய போட்டோன்னு இவனுக்கு நல்ல சட்டை எல்லாம் போட்டு உள்ள தள்ளி விட்டுட்டு நீங்க பேசிட்டீங்க சார் சொல்லி அடிஷனல் கலெக்டர் ரூம்ல போய் ஐ வாண்ட் ஹேவ் எ ஸ்மோக். அப்ப போனா இவரு கலெக்டர் தெரிச்சு ரூம்ல வெளியே வராரு ஒரு 10 நிமிஷத்துல. என்ன அவன் என்னென்ன பேசிருக்கான், ரேப்பு ஜிப்பு திஸ்ன்றான், மர்டர்ன்றான், என்ன இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. ரைட்டு, நீங்க என்ன வெளியே போட்டுருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தானே, உங்கள்கிட்ட கன்ஃபெஷன் சொல்றான், கோர்ட்டுக்கு நீங்க நாளைக்கு வரணும். ரைட் சார், சார் நல்லா சொல்றதை கேளுங்க சார், நான் இப்பதான் இருக்கேன், சொல்றதை கேட்டுக்கிட்டு தமிழ் தான் அவரு இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஐ நோ நீங்க வெரி குட் ஆஃபீஸர், இப்பதான் வெரி குட் ஆஃபீஸரா, ஏயா வரவே மாட்டேன்ட்ட அப்படி இப்படின்ட்டு எனக்கு அவருக்கும் ஒத்து வர. கலெக்டர் எல்லாம் போய் பார்க்க மாட்டேன். கலெக்டர்ல ஏதாவது அவர் கொண்டாடிக்கிறது தவறாலே ரிப்போர்ட் எப்பயா இருந்தாலும் போய் பார்க்கலாம். நம்மளா போய் கலெக்டர் போய் பார்த்துட்டு அவர் நம்மளை பார்க்கறதோ நம்ம அவரை பார்க்கறதோ ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, அதெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். என் வேலையை பாரு, உன் வேலையை பாரு, நல்லா இருந்தோம் நல்லா மருந்து பிடிச்சா மருந்து, நல்லது நல்லது, எது இருக்க இயற்கைக்கு தகுந்தாப்புல ஓடிக்கிறது, அவ்வளவு தர்ஷம் வெட்டியே பார்க்கிறது. ஏதோ முக்கியமான மீட்டிங்கா டிஎஸ்பி போய் அட்டன் பண்ணுவோம். அப்ப இவரை உடனே ஒரு பேச்சு வராது. உண்மையில பயந்து அவர் நேரடியா சீஃப் செக்ரட்டரிக்கு பேசி, சீஃப் செக்ரட்டரி டிஜிக்கு பேசி, டிஜி ஐஜிக்கு பேசி, ஐஜி டிஐஜிக்கு பேசி, டிஐஜி வந்து என்ன மாணிக்கல அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமையா அன்னைக்கு? ஆமா சார் ஞாயிற்றுக்கிழமை தான். என்ன நீங்க எல்லாத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கலெக்டரை கடிக்கிறீங்களா அப்படின்னு. சார் இன்னும் கடிக்கல சார், இனிமேல் தான் சார் கடிக்கணும் அப்படி சொல்றேன். இல்ல வேணாம், இது ஒண்ணு இல்ல, ஜோவியலி இது சாதம் கைத்தட்ட வேண்டாம். பிகாஸ் உங்களை உணர்த்துறதுக்காக இதெல்லாம் யாரையும் குறைச்சோ ஏற்றி பேசுறதுக்கோ அல்ல அல்ல அல்ல. உங்களை உணர்த்தணும். நீங்க பப்ளிக் சர்வன்ஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்ரிஷியேட் லெட்டர் என்ன செஞ்சது, யூ ஆர் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் மெரிட் அண்ட் எஃபிஷியன்சி. உங்களுடைய சர்வீஸ் டு தி விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், அதை தான் நான் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னா எதெல்லாம் பேசுவாங்க, கலங்கி நிற்பான், பொருளை விட்டுருவான் கலங்கி. அதுவும் முக்கியமா ரயில்வே போலீஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் ரயில்வே போலீஸும் பெரிய கடமை. இங்க திறப்பா தொலைஞ்சது, இங்க சேலத்துல போய் இறங்குவாங்க, எங்க தெரிஞ்சு போச்சு சேலத்தா, இது எக்மோர்ல ஏற்றுவேன் சார், எங்க பாத்தீங்க, செங்கல்பட்டுல பார்த்தேன், அப்புறம் தூங்கிட்டேன்,
அப்ப வேற வழியில் நீ செங்கல் போட்டுதான் போறோம் அப்படின்னா என்ன நிலைமை? ஒரு லீவ் விட்டு நைட்டு தூங்கி எப்பயார் போறதுக்கு திருப்பி இங்க வந்துட்டு எங்க யோசிச்சு பாருங்க. ரயில்வேல இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் மாதிரி அதிகமா பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாரவங்க யாருமே இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு அது இயற்கை. ஏன்னா நின்று இருக்கிற கிராமத்தில் அப்ப அந்த போலீஸ் அவங்க போயிடுவாங்க, அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இது இங்கேயும் அங்கேயும் மாத்தி ஈத்தி போட்டு பெரிய பிறகு டெல்லியில தெப்பு நடக்கும், இங்க இருக்கும், டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான். என்ன ஆக? அதுக்கு தான் சட்டத்தில் நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சட்டத்தை எங்க ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் குறையா சொல்லல, பாதிக்கல. என்னன்னா இது ரயில்வேக்கு மட்டும் இல்ல, லோக்கல் போலீஸுக்கும் அதேதான். ஒரு ஆளை பிடிக்கிறேன், மதுரையில தஞ்சாவூர்ல ஒரு ஆளு ஒரு பொம்பளை புள்ளியா கடத்துறாரு, ஒரு ஸ்டூபிஃபைங் ட்ரக்க போட்டு கடத்துறாரு, ட்ரெயின்ல ஏத்துறாரு, 2 ஏசி ரூம் புக் பண்ணிக்கிறான், 4 பேரு புள்ளைய உள்ள படுக்க, பெரிய பணக்கார வீட்டு புள்ள படுக்க போடுறாங்க, 2 ஏசில மாறி மாறி போய் தொந்தரவு பண்றாங்க. இந்த புள்ளைய தொந்தரவுனா ராபிஷ் ரேப் பண்றாங்க. எக்மோல இறக்கும் போது நம்ம ஆளு 7 பொண்ணுச்சாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்காங்கல்ல அப்படின்னு லைட்டா யாருப்பா அப்படின்னு சொல்லும் போது டோக்கர் விட்டு போய் போயிடறான். அந்த புள்ள ட்ரை சைக்கிள் இது வீல் சேர்ல வர்றான், மயக்கத்துல நோயாளி மாதிரி அப்படி கொண்டு வரான். என்ன ஒரு மாதிரி இல்ல அப்படி டக்குன்னு விட்டு எல்லாம் ஓடிறான். அப்புறம் உங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா பெரிய பெரிய கதையெல்லாம் வெளியே வருது. பிறகு எஃப்ஐஆர் போடுறான். அதை விட்டுட்டு இங்க எஃப்ஐஆர் பண்ண நீங்க தஞ்சாவூருக்கு தான் போகணும், அது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ தஞ்சாவூர் மட்டும் இல்ல, தஞ்சாவூர்ல இருந்து மெட்ராஸுக்குள்ள எத்தனை காவல் நிலையம் இருக்கோ, அந்த காவல் நிலையம் எந்த கோர்ட் இருக்கோ அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய கோர்ட் இந்த குற்றங்களை விசாரணை பண்ணலாம். அதனால அந்த நீதிமன்றத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட எந்த காவல் நிலையத்தில் புலன் விசாரணை பண்ணலாம். புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். முக்கியமா லோக்கல் போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா இருக்கும். அதனால அப்படி வந்துடும். யாரு வேணாலும் விசாரிக்கலாம், விசாரிக்க கூடாதெல்லாம் கிடையவே கிடையாது, மறுக்கவும் முடியாது. முன்னாடி எல்லாம் எஃப்ஐஆர் போட்ட பிரச்சனை, இப்ப எஃப்ஐஆர் மறுத்து அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. புதுசா செக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. சின்ன சின்ன ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் இன்டர்பிரேஷன் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. முன்னாடி எஸ்சி எஸ்டி கேட்டு தான் பிரச்சனை, இப்ப அப்படி இல்ல. எந்த எஃப்ஐஆர் போனாலும் எங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த பொம்பளை பிள்ளைய அடிச்சு பார்க்க போகும்போது இது மாதிரி பண்ணிட்டாங்க. உடனே கன்ஃபெஷன் எழுத போகும்போது கலெக்டர் ஓடிவிட்டார். அப்புறம் வேற வழி இல்லாம ரொம்ப கெஞ்சினாரு. அடிஷனல் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் வச்சு அவர் போலீஸ் ஆஃபீஸரோட மருமை அவர் சப்ப கட்டி எனக்கு வேலை இல்லையா, வேலை கட்டி போயிடும், அக்யூஸ கையில வச்சிருக்கேன், வயிற்றுல நெருப்பு இது ஆயிரக்கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு அவரை வச்சு ரெக்கார்ட் பண்ணி தள்ளிவிட்டோம். லோவர் கோர்ட்ல கன்விஷன் ஆச்சு, 54 வருஷம் கொடுத்தாங்க. ஹைகோர்ட்டுக்கு வந்து 2 டிவிஷன் பெஞ்சு பிடிக்காத ஒரு ஜட்ஜில வேணும்னு கொண்டு வந்து காட்டினாங்க. வேற வழியே இல்லாம ஆண்டவன் அவர் கையில வழங்க போட்டு எனக்கு பெருமை எழுதி விட்டாரு. பிடிக்காது, ஆனா பெருமை இருக்க வேண்டிய சூழ்நிலை, அதான் உழைப்பு. ஒழிச்சுருவாங்க என்ன, அது மாதிரி இருக்கு. அது மாதிரி வந்துச்சு. தென் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10 வருஷம் கழிச்சு நீட்டா ஒரு மாதிரி புகழாரம் எழுதி ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீசர் எஸ்பியா இருக்க போகும்போது ஒரு கொலைகேச கொலைன்னா அது வந்து சூசைடா எழுதிட்டாங்க. சூசைடா எழுதி பாடியெல்லாம் போச்சு விட்டாங்க. அப்புறம் நான் உள்ள நோண்டி கிண்டி கிண்டி கிளம்பி எடுத்து அதை பார்த்து இதை பார்த்து உயிரிமில்ல எடுத்து எல்லாத்தையும் போட்டு 72 டேஸ்ல போலீஸ் ரிப்போர்ட்டை கொடுத்து என்னைய மாத்தி திருப்பி அந்த கேஸை ஃபாலோ பண்ணி அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்ல அப்பியர் ஆகி அதுல செஞ்சு எல்லாம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட 2003 நடந்த குற்றத்துக்கு தலைவர் வெள்ளை சட்டையை போட்டு உள்ள உட்கார்ந்துருக்காரு. வெள்ளை சட்டை போட்டு இன்னமும் உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஆனா எல்லாம் ரைட் தான், நான் ஜெயிச்சிட்டேன், அந்த குற்றவாளி உள்ள வச்சாச்சு, சூப்பர் பிரமாதம். உள்ள எங்க செத்து போன விஜயலட்சுமி எங்க, அவ மவன் எங்க, பெர்மனன்ட் டேமேஜ் டு தி ஃபேமிலி. அவங்க திருப்தி வேணா அடைஞ்சுக்கிடுவாங்க. குற்றவாளி என்ன அடைஞ்சு என்ன ஆகுது, கடைசியில் அவங்களுக்கு என்ன இல்லை, புரியலையா? நிறைய சொத்து இருக்குன்னா சாப்பிடணும், 10 இட்லி இருக்குன்னா 2 இட்லியே சாப்பிடணுமே. நிறைய இட்லி இருக்குன்னு என்ன அர்த்தம், சாப்பிடணும், வயிற்றுல நோய் இருந்தா எங்க போக, அந்த மாதிரி போயிடும். அதனால விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் நீங்க மதிக்கணும். அதுக்கு வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப உங்க மேல நீங்களே கடுமையா உட்கார பழைக்கிறோம். முதல்ல நீங்க உங்க மேல கடுமையா உட்காரு. நம்ம தான் நம்மளுக்கு இந்த வேலை வந்துருச்சு, நம்ம இதை பண்ணணும், இது வரக்கூடிய நல்லது கெட்டது ஏற்றுக்கணும், கோர்ட்டுக்கு போகணும், வேற வழி இல்ல, இதுதான் வேலை, இதுதான் சம்பளம். அவன் வந்து சார் நேற்று 2 இல்ல சார், அவர் அசிஸ்டன்ட் கமாண்ட் வேண்டியப்பட்ட நம்மளுக்கு கொடுக்கல சார், இப்படி போய் எவ்வளவு நாளைக்கு பேச 4 கேஸ கொடுக்குறியா, ஆண்ட கொடு, தர்மம் உங்களுக்கு வந்து நிற்கும். ஏன்னா அந்த 4 கேஸ்ல இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மன ரீதியில் அது வந்து என்ன வெளியே தெரியாது.
அவங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து இந்த ஐயா நல்லா இருக்கணும் ஐயா, யார் பெத்த புள்ளியோ அப்படி வெளியில சொல்லிட்டு போவா, உங்க காது வராது. யார் பெத்த புள்ளியோ இரவு பகல வேலை பார்க்குது, இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். அது லைட்டா நம்ம காது வந்துச்சுன்னா ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கின மாதிரி அது அந்த மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி பார்க்கணும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். கேள்விகள் இருந்தா என்ன கேளுங்க. RPF யாரும் கூச்சப்படாதீங்க. நத்திங் வில் ஹேப்பன். என்ன கேள்வியா இருந்தாலும் உங்களுடைய இன்டர் டிபார்ட்மெண்ட் மேட்டரை பத்தி பேச வேண்டாம். சட்ட ரீதியா ஏதாவது இருக்கா, மனக்கவலை இருக்கா, உங்களுக்கு அதிகாரம் வரணும்னா பொறுப்பு அதுல இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கேளு. அதுதான் நல்லா இருக்கும். இது கொடுத்து விடுங்க. வழக்கு போடுறதோ, குற்றவாளியை கைது பண்ணி மாட்டிக்கிறதோ, அதனால உங்களுக்கு சார்ஜ் லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, இது வந்துடும் அது வந்துடும், இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க நல்லா கேட்கலாம். விமன் பிரிசனர்ஸ் எப்படி பண்றீங்க, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துருது, இதெல்லாம் பார்க்கணும். ஏதாவது இருந்தா கேட்கலாம். நீங்க வழக்கமா என்ன செய்யறது கேட்கறதே கிடையாது. ஏன்னா கேள்வியே இல்லை. எக்கச்சக்கமா இருக்கு. அவரு கமாண்ட் உட்காந்துருக்காரு, நாளைக்கு தொலைச்சா பின்னாடி வந்து அப்படி பயந்துக்கிட்டு ஏன்னா உள்ள வந்தாச்சு. நீங்க வேலை பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷன் நீங்க பப்ளிக்ல நின்றுருக்கீங்கல்ல, கான்ஸ்டபிள் லோக்கல் கான்ஸ்டபிள் என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை உங்களுக்கு வரும். நீங்க லைட்டா எஸ்கேப் எல்லாம் பண்ண முடியாது. மாட்டீங்கன்னா கோர்ஸ் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணணும், அதை கொஞ்சம் கவனமா பார்த்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அச்சா ரைட். எனக்கு வீட்டில இருந்து வந்திருக்கா, குறைவாக பேசவும் அம்மா அப்படின்ட்டார். அப்புறம் சொல்லுங்க, நல்லதான் சொல்றேன், இருந்தாலும் அவங்க மனம் விட்டு பேசுவேன். அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் பார்த்துக்கிடுவேன், மனம் விட்டு பேசுவேன். சொல்லுங்க சார். கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். ஒரு மைக் கொடுங்க சார். எதுவும் நான் வேற மாதிரி பாலிடிக்ஸ் பேசல, சினிமா பேசல. ரைட்டா? பாலிடிக்ஸ் பேசல, சினிமா பேசல. வணக்கம். இப்ப நாங்க வந்து எஸ்கார்டு போறோம். எஸ்கார்டு போற நேரத்துல இப்ப புதுசா போக்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இப்ப வந்து எல்லாருமே அதுல இருக்காங்க. ட்ரெயின்ல எஸ்கார்டு போறீங்கன்னா ட்ரெயினே எஸ்கார்ட் பண்றீங்களா? எஸ்கார்ட்னா என்ன அர்த்தம்? ட்ரெயினே எஸ்கார்ட் பண்றீங்களா? நீங்க எப்படி எஸ்கார்ட் பண்ணுவீங்க? யூ ஆர் ஆன் டியூட்டி. சொல்லுங்க. டியூட்டியே போறோம் சார். டியூட்டியே போறீங்க. நாங்க போறோம் மெட்ராஸ் ஸ்டேஷன் சார். அங்க திருச்சி ஸ்டேஷன் வரைக்கும் வராங்க. பொறுமையா சொல்லுங்க. சென்னை எக்மோர்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் எங்களுக்கு ரோந்து படி 3 பேர் 4 பேர் போறோம் ஒரு ட்ரெயினுக்கு. ஒரு ட்ரெயினுக்கு 3 பேர் 4 பேர் போறோம். நாங்க இன்சார்ஜ் போட்டு சில நேரத்துல போறோம். சரி. அப்ப வந்து இப்ப போக்ஸ் ஆக்ட்னு இப்ப வந்திருக்கு சார். போக்ஸ் ஆக்ட். ஆமா. அது வந்து இப்ப எப்படின்னா தேர்ட் ஏசி மேக்சிமம் தேர்ட் ஏசில வந்து இப்ப அந்த ஸ்கிரீன் இப்ப இல்ல ஆயிடுச்சு. சில இல்ல. சரி. முன்னாடி ஸ்கிரீன் இருந்துச்சு, வண்டிகள் இருக்குது. சரி. அப்போ கூட பயணம் பண்ணும்போது ஏதாவது இரவு நேரத்தில் ஏதாவது சின்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும், போக்ஸ் ஆக்ட் சார்பாக எங்களுக்கு அதுல என்ன விளக்க சொல்லியிருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் தெரியாது. அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல ஒரு ஆளை வந்து உங்களை எடுக்க சொல்றேன். ஒரு லீகல் அட்வைசரை கூட வந்து நீங்க கூட கூட்டிக்கிட்டு சிபி சைடு இருக்கிறவங்களை கூட இல்லாட்டி நம்ம சைட்ல இருக்கிறவங்களை உட்கார உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல எடுக்க சொல்றேன். போஸ்கோ ஆக்ட் என்ன அப்படிங்கிறது. இது எந்த ஆக்ட் இருந்தா கூட, அது ஸ்பெஷல் ஆக்ட் இருந்தா கூட நீங்க செய்ய வேண்டிய உங்கள்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. ரைட் தானே? புகார் இல்ல சார், பார்த்தாலே எங்களுக்கு புகார் வந்து யாருமே போலீஸ்காரங்கிட்ட வந்து எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு அவங்க பெற்றோர்களோ யாரோ போக்ஸ் ஆக்ட் வந்து சின்ன பிள்ளைங்க இல்ல மிடில் ஏஜ் 18 அண்டர் 18 அவங்க வந்து இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா நமக்கு தெரியுது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல கேள்வி. நம்மளுக்கு தெரியுது பேரண்ட்ஸ் வேணா 2 விஷயம் இருக்கு. அந்த கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு தெரியுது குற்றம் நடக்குது. நாங்க என்ன செய்யணும், அவங்க வந்து அவங்க எங்களை வந்து வேலை பார்த்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க, தேவையில்லப்பா அப்படிம்பாங்க. இது கொஞ்சம் நல்ல கேள்வி. இது மட்டும் இதெல்லாம் பிரச்சனை. நீங்க கொஞ்சம் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண வேணாம் தயவுசெய்து எனக்காக. என்ன ப்ளீஸ், ஃபார் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நீங்க 2 கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ட்ரையல்ங்கிறத ஒரு ஆள் வந்து என் மேல இந்த குற்றத்தை பண்ணி சொல்லி கூண்டுல வந்து நின்று சொன்னாதான் கேஸ. நானே வரமாட்டேங்கிற போது அவங்க அப்பா மாட சொல்லிருக்கான், சூடு சொன்னா இல்ல செத்தாங்கடா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத. சோ
அன்லஸ் அந்த கெட்டிக்காரங்களா உங்கள்கிட்ட வந்து சொன்னாதான் நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும். புரிஞ்சுக்கிறோம் நீங்க. ஆனா மனசார மன கஷ்டம் இருக்கும், வேற வழி இல்லை. ஆனா நீங்க பேச்ச நிப்பாட்ட வேணாம், நீங்க போய் சொல்லி பாக்கலாம். யாரும் அந்த பேரண்ட் நீங்க பயந்துக்கிட வேண்டாம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி குற்றங்களை நம்ம லைட்டா எடுத்தோம்னா பிற்காலத்தில் இந்த விளைவுகள்லாம் வரும். நாங்க இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்க பார்த்து ஒரு தனிப்பட்டமா சுதந்திரமா ஒரு முடிவு எடுங்க, நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க லைட்டா உங்களுடைய செல்போன்ல பேசிக்கிட்டீங்கன்னா போதும். கம்பல் பண்ண வேண்டாம், ஒரு விட்னஸ் கம்பல் பண்ண கூடாது. சரி சார், அது சட்டம். அவங்க பிரியம் இல்ல, பெரிய பெரிய குற்றங்கள்னா நீங்களே கொலை நடந்துருச்சு, அப்ப எல்லாரும் அது வேற பாடி கார்டுக்கும் இருக்கும் வீடியோ தான் எடுத்துட்டு அந்த அப்படியே வீடியோ எடுத்து கிளிப்பிங் வந்து நேரடியாக லோக்கல் போலீஸ் கொடுத்து தட் இஸ் எண்ட் ஆஃப் த மேட்டர். ஆனா அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரோல் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி சார், நீங்க எப்படி கேட்டீங்கன்னா ஆர்பிஎஃப்ல எஸ்கார்ட் பண்ணி ஒரு ஆள் சொல்றான், இம்மீடியட்டா இதுக்கு வேண்டிய பொறுப்பு யார், இதுக்கு வேண்டிய ஜூரிஸ்டிக்ஷன் யார், அப்ப கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் வரணும். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் மாறி வந்துடும். அடுத்த சேலத்தில் நடக்கிறது கோயம்புத்தூர்ல போய் இருக்கும், கோயம்புத்தூர்ல இறங்கினா கோயம்புத்தூர்ல எஃப்ஐஆர் போடுறோமா இல்லையா, முன்னாடி மாறி இனி ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டேட்டுக்குள்ள டெல்லிக்கு மட்டும் தான் மாத்துறாங்க. அதை மட்டும் நான் விட்டுட்டேன், ஏன்னா டெல்லியில போய் நம்ம விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறது எல்லா எஃப்ஐஆர் எங்க போட்டாங்களோ அதே இடத்துல எனக்கு முன்னாடி மாத்தினாங்க. அங்க எஃப்ஐஆர் தூக்கி போட்டு இங்க கொண்டு வருது, இந்த எஃப்ஐஆர் கொண்டு போய் விழுப்புரத்துல போடுறது, அப்புறம் செகண்ட் எஃப்ஐஆர் போடுறது. இந்த குட்டிகளாட்டெல்லாம் இப்ப நிப்பாட்டியாச்சு, அதெல்லாம் இல்ல இல்ல, அங்கங்க எஃப்ஐஆர் போடுறோம். அப்படிங்கும்போது அந்த அதிகாரிகளை வர சொல்லிட்டீங்கன்னா அதுதான் போட்டாகும். அவங்க கீழே இறங்கணும், ஜேர்னி அவங்க பிரேக் பண்ணி ஆகும். ஆனா ரொம்ப பெரிய இப்போ சில அந்த ஒரு அட்வொகேட்டை கூட உள்ள பிடிச்சு போட்டாங்கல்ல, ஒரு ஏதோ ஒரு பார்ட்டியில எல்லாம் இருந்தார், ஒரு பெரிய அட்வொகேட் பிஜேபி எலெக்ஷன் நின்னாரு, அந்த போஸ்ட்கோல நம்ம பிடிச்சி உள்ள போட்டோமே. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 months முன்னாடி வி அரஸ்டட் ஹைகோர்ட் அட்வொகேட், நல்ல பேர், வேற சின்ன குழந்தையோட தப்பு, அதெல்லாம் விடக்கூடாது. அந்த பேரண்ட்ஸ் உறுதியா இருந்தாங்கன்னா நீங்க உறுதியா இருக்கலாம். பேரண்ட் இல்லைங்கிற பட்சத்துல அவங்களை போய் கம்பல் பண்ணிக்கிட்டு அதுல போய் நம்ம உள்ள நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி, இவன் ஒரு குற்றவாளி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அடிஷனலா நீங்க உள்ள இறங்க போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் வரும், அவன் எதிர்ப்பான். அந்த அம்மா போயா நாங்களே வேணாம் சொல்றோம், நீ எதுக்கு அப்படின்னு அவங்களோட கொஞ்சம் மனக்கஷ்டம், நம்மளுடைய மரியாதையெல்லாம் போயிடும். வேண்டாம், ஓகே சார், அதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம லிமிட் என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம். ஐ ஹேவ் அ ஃபேமிலி, உங்களுக்கு ஒரு குடும்பம் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு ஒரு மக எனக்கு ஒரு மக இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு மினிமம் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதுக்கு பிறகுதான் வேலை. அந்த வேலைங்கிறது சட்டத்தினுடைய வரைமுறைக்கு உள்ளதான் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும். யூ ஆர் a servant of law, you are a servant of law, you are a servant of law. லா என்ன சொல்லுதோ அதுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அப்படி இல்லைன்னா ப்ரொடெக்ஷன். இது போக உங்களுக்கு பெரிய வசதிகளை டெக்னாலஜிஸ் கொடுத்துட்டா, அந்த காலத்துல எங்களுக்கு வசதி இல்ல, இப்ப எதை எடுத்தாலும் டோப்புன்னு ஆன் பண்ணிடலாம். எதை உங்களுடைய மொபைல் ஆன் பண்ணிக்கிறீங்க, உடனே வீடியோ எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இயற்கையாகவே கிடைச்சிருக்கு. டை அப்படின்னா அதுல டைனா இருக்கும், டுயினா ரெக்கார்ட் ஆகும், அப்படின்னா ரெக்கார்ட் அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டீங்கன்னா தட்ஸ் எண்ட் ஆஃப் தி மேட்டர். அதை கொஞ்ச நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிடுங்க. That's the only weapon for you. கேஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ரயில்வே போலீஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஆக்ட் இருக்கோ கமாண்ட், அந்த ஆக்டை நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. மற்ற ஆக்ட் மற்ற குற்றங்கள் இருக்கு இல்லையா, எது ஐபிசில வர்றதுக்கு அவங்கள உள்ள இழுத்து விடலாம். அப்படி இல்ல, ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு, அடிச்சு மூஞ்ச பிச்சிருக்காங்க, நான் தான் பார்த்தேன் அப்படின்னா அங்கே ரிப்போர்ட் பட்ட 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 பட்ட. நான் இந்த எஸ்கார்ட்ல வந்தேன், ஐ எம் ஆர்பியா இன்னொரு ஆபீசரு, இந்த கம்பார்ட்மெண்ட்ல என் கண்ணு முன்னாடி இவனை ஏற்றி அடிச்சு மூஞ்சி பிஞ்சு போச்சு, வேற வழியே இல்லை, இவனை நான் கைது பண்ண, யார அடிச்சவனை கைது பண்ணணுமா இல்லையா? நீங்க எனி ஆர்பிஎஃப் நீங்க பார்த்து லோக்கல் போலீஸ் கைது பண்ண கிடையாது, கைது செய்யக்கூடிய குற்றம் உங்க முன்னாடி நடந்துச்சுன்னா நீங்க கைது பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா ரூட்டா என்ன செய்வீங்க, லோக்கல் போலீஸ் நம்ம அப்படின்னு போயிடுறீங்க. ஆனா என்னணும் நீங்க பண்ணி ரிப்போர்ட்டா கொடுத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எஃப்ஐஆர் போட்டு அதோட காப்பியை உங்க கையில கொடுத்துருவாரு. ஆனா கோர்ட்டுக்கு நீங்க வரணும், கோர்ட்ல நீங்க தானே ஆத்தர் வந்த எஃப்ஐஆர் எழுத்தாளர் நீங்க தானே, அதனால கோர்ட்டுக்கு நீங்க வரணும். வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, கோர்ட்ல பழகிக்கலாம். என்ன நடந்ததை சொல்றீங்க, நடந்தது எஃப்ஐஆர் போட்டேன், யாரும் தலையிலாம் வெட்ட மாட்டாங்க. இது அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட டெப்ரிஷியேட் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப தெளிவா சார்?
இல்ல நான் உங்களை அட்ரஸ் பண்ணிட்டேன்னா இல்லன்னு குழப்படி இருக்கா? இல்ல சார், இப்ப வந்து அவங்க கமிட் பண்ணி சரி எங்களுக்கு கம்ப்ளைண்டாவே கொடுங்க சார், இந்த மாதிரி பாருங்க சார் பண்ணிட்டாங்கன்னு வந்தாங்கன்னா நாங்க அடுத்து என்ன செய்யணும்? நீங்க முதல்ல கரெக்டா வந்துட்டாங்கன்னா நல்லா பாருங்க, போஸ்ட் ஆபீஸ் மாதிரி கம்ப்ளைண்டா வந்துட்டாங்கன்னா அடிஷனலா ஒரு ஆளு இப்ப அந்த கம்ப்ளைண்ட் எங்க போய் கொடுக்கணும்? நாங்க இறங்கணும், எங்களோட வீட்டு முடிஞ்ச பிறகு நாங்க வண்டி விட்டு இறங்க முடியும். நீங்க இறக்கலாம், அவங்க உங்களை போலீஸா பாக்குறாங்க, நீங்க சொல்ல போகும்போது சொல்லணும். சரி சார். அந்த அதுலயே ஜூரிஸ்டிக்ஷன் எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த சீன் வந்தது, முக்கியமான ஜங்ஷன் நிற்கும், கடைசியா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரயில் நிலையம் வந்து நாங்க இறங்கிடுவோம். லோக்கல் போலீஸ் அங்க வரதா வரலையா சார்? லோக்கல் போலீஸ் வராது சில வண்டிகள். இல்ல சார், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல சார், ஜிஆர்பி இருக்கு சார். அதான் சார் அங்க இருக்குல்ல சார்? இருக்கு சார். அந்த ஆள் உயிரோட இருப்பாங்க சார், ஜிஆர்பி இருக்கு சார். அவங்கதான் அவங்கள உள்ள டைப் பண்றதுக்கு வேண்டிய மொபைல் போனு லோக்கல் எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. அவங்கள உள்ள எடுத்து விட்டு அந்த இல்லைன்னா இடையில லோக்கல் போலீஸுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் நடுவுல நீங்க ஒரு ஆள் உள்ள வரீங்கல்ல, நீங்க கோர்ட்டுக்கு போகும், நீங்களே ரிப்போர்ட்டை கொடுத்து வயிற்றுச்சா நீங்க செய்யுங்க, தப்பே இல்லை. 2 பேருமே குருதம் அடையறான், ஆனா அடிச்சது உண்மை, அருவா இந்த கத்தி எடுத்து குத்துனது உண்மை, அவன் 2 பேரும் வரமாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் 2-3 பேர் இருக்குன்னா ரிப்போர்ட் நீங்க தாராளமா கொடுக்கலாம், தப்பே கிடையாது, தப்பு இல்ல, சட்டமே அதான். அது என்னன்னு நீங்க லோக்கல் போலீஸ் இழுத்துக்கிட்டா விட்னஸை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இதை மாத்தி விட்டுருவாங்க, எங்க கோரக்பூர் அப்படின்னு மாத்திட்டு அங்கேயிருந்து வருவீங்களா? அதுக்காக சில பிராக்டிக்கலா பாத்துக்கிட்டு விட்னஸ் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு நாங்க செய்யறதுக்காக லோக்கல் போலீஸ்டே சொல்லிடுவோம். அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான் பண்ணணும். ஆனா அங்க நடந்ததை முத நீங்க துப்பாக்கி எடுத்து காட்டுறதை காட்டலாம், துப்பாக்கி நயனமம் அதை எடுத்து காட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நெருங்கி சில நேரங்கள் தவறான ஜெயிலுக்கு போகணும். அந்த நயனமம் காட்டில் இன்னொரு 90 mm உங்கள்ட்ட கொடுத்துட்டு ஆண்டவன் டெக்னாலஜிஸ். 90 mm எது? லப்பா வீடியோ செல்லு, அது 9 mm நம்மள கீழே தள்ளி விட்டுரும், இது நம்மள நிமித்தி நிக்கும். என்ன நடக்குதோ அப்படியே சவுண்ட கொடுக்குறவன்ட்ட போய் நீங்க லைட்டா சண்டை போடுங்க, அப்படியே எடுத்துடுங்க, என்ன அது எடுக்கிற இப்படி அது ரெக்கார்டா. அதுதான் உங்களுக்கு 90 mm. 9 mm நம்மளோட வினைய உயிருக்கு இருக்கு பாதுகாப்பு, அதெல்லாம் இங்க நடக்காது தமிழ்நாட்டில். அப்பதான் அதை பயன்படுத்து சமாஜத்தை கையில தொடாம 90 mm பயன்படுத்துங்க, உங்களுக்கு சேஃபா. இப்போ உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிருக்கா இல்லையா? இன்னமும் இல்ல சார். நன்றி சார். வேற சார். நீங்க சர்ச் பண்ண போகலாம், உங்களுடைய என்டையர் பவர்ஸ் எல்லாம் எல்லா லோக்கல் போலீஸுக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அந்த உங்க ரயில்வே ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. மற்ற அஃபென்சஸ்க்கு நீங்க கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒரு ஆளை கைது பண்ணிட்டீங்கன்னா சில இடங்கள்ல நான் கூட கேள்விப்பட்டேன், 1 நாள் 2 நாள் வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 2 நாள் வச்சு விசாரிச்சுட்டு திருப்பி கொடுக்குறீங்கல்ல, 100% அவாய்ட் பண்ணிடுங்க. முழுக்க நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, லோக்கல் போலீஸ் தே வில் ரெஃப்யூஸ். அப்படியே இருந்தா கூட குற்றவாளிகிட்ட கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன 8 மணிக்கு பிடிச்சாங்க முந்தானத்துக்கு அப்படி எழுதுனானா மண்டேடி தான் அதோட இல்லீகல் டிடென்ஷன் வரும், இந்த பிரச்சனை எல்லாம் வரும். எழுதிட்டா டக்குன்னு ஆர்டிஓட்ட போட்டு விட்டுருவான். ஆர்டிஓட்ட வேலை தெரிஞ்சவன் தள்ளி விட்டானா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சம்மன் வந்து 145 என்கொயரி, பெரிய சிக்கல்லாம் இருப்பாங்க. அதனால புடிச்சு அடுத்த செகண்ட் உங்க வழக்கு இல்லையா, யாரு தலையில காட்டணுமோ அவன் தலையில போய் நீட்ட எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுக்க போகும்போது உடம்புல என்ன இருக்கு, என்னென்ன கையில 120 ரூபா வாட்ச் எல்லாத்தையும் எழுதி ஒரு வீடியோ பண்ணிட்டு ரெக்கார்ட்ல போட்டு கையெழுத்து வாங்கிருங்க. அவங்க கேஸ் போடுறாங்க, கேஸ் போடாம இருக்காங்க, உங்களுக்கு என்ன? கேஸ் போடுறதுனா அவங்க மாட்டிக்க போறாங்க, கேஸ் போட்டாங்கன்னா அவங்க சட்டப்படி நடந்துக்க போறாங்க. எல்லாத்தையும் எழுத்து மூலம் கொடுத்துட்டே வேலை பண்ணி வச்சு 2 hours 3 hours விசாரிக்கலாம், இட்ஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் விசாரிக்க தவிர்க்கணுங்கிறது இல்ல, அது சட்டத்தில் இடம் இல்லை, அது கொஞ்சம் பார்த்து. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஆபீசர்ஸ் ஒன்னும் ஒரு ஆள் தான் கேட்கிறாங்க, உங்களுக்கு இல்லையா? அதுவும் லேடி ஆபீசருக்கு ஒன்னும் கொஸ்டின்ஸ் இல்ல, உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல, ஏதாவது கேட்கலாம். ஹிந்தி பேசுறவங்களுக்கு என்ன தமிழ்ல பேசுறதுனால ஒரு ப்ராப்ளமா? சரி, ஓகே. அந்த ரிவார்டு கொடுக்கறத வேற எதுவும் ஜென்ரலா நீங்க எதுவும் கேட்கணுமா? பொதுவா, அதாவது சட்ட ரீதியாக மட்டும் கேளுங்க, சட்டப்படி மட்டும் அதை பாருங்க. வேற ஏதாவது அரெஸ்ட் பண்ணா என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன். உங்க கைது இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கைது இருக்குல்ல, நீங்க அரெஸ்ட் பண்றது உங்களுடைய ஆக்ட்ல அவங்கள பண்ணா சூன் ஆஃப்டர் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போயிடுங்க. உடனடியா என்ன செய்யுங்க, நீங்க ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொண்டு போறீங்க, தவறு. நல்லா சொல்றேன், திருப்பி கேட்டுக்கிடுங்க. ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போறீங்க, சூன் ஆஃப்டர் அரெஸ்ட். 10 மணிக்கு அரெஸ்ட் ஆட்டீங்களா, ஒரு 1 ஹவருக்குள்ள அவரை டாக்டர்கிட்ட கூட்டு போய் இந்த சர்டிபிகேட் வாங்கிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அதுக்கடுத்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் தெரியுங்களா, சொல்லுவாங்களா?
கிரவுண்ட் ஸ்டாப் எதுக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறத யார்கிட்ட சொல்லணும்? அவங்க குற்றவாளிக்கு சொல்லணும். அவருக்கு மெயில் இருந்துச்சுன்னா மெயில போட்டு விட்டுருங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய ரிலேட்டிவ் அம்மா அப்பா தம்பி இம்பி அவங்க மெயில் ஆயிடுச்சு மெயில தட்டி விட்டுருங்க. ஒண்ணு மெயில செல் மூலமா தட்டி விட்டுருங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அதுக்கடுத்தது அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்லணும். அதுக்கு பிறகு சர்ச் பண்ணும்போது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க கொஸ்டின் பண்ணும்போது லேடி போலீஸ் ஆபீசர் தான் இருக்கணும். சர்ச் அவங்க தான் படிக்கணும். கைது பண்ணும்போது நீங்க அவளை போய் தொடணும்னு சொல்லி கையை தொட்டு விடக்கூடாது. டியூ ரிகார்ட் ஃபார் தி டீசன்சி ஆஃப் எ வுமன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பண்ணிக்கிறோம். இப்ப கிராஸ் ஜெண்டர் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணாம லேடிஸ் போலீஸ் ஆபீசர்களை வச்சு அவங்களை வச்சு பண்ணி கூடிய விரைவில் கோர்ட்ல போய் தள்ளி வருது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? லோக்கல் போலீஸ்ல உடனே கொடுத்து பெரிய பெரிய கான்ட்ராபேண்டு இது மாதிரி NDPS திஸ் தட் அப்படின்னா உடனடியே வீடியோ எடுத்துட்டு அதுல ரொம்ப ஓவரா போய் நம்ம போய் விசாரிச்சுக்கிட்டு அதுல என்ன பெரிய பெரிய பணம் அதுல இன்வால்வ் ஆகும். ஏதாவது சொல்லுவாங்க. ஒண்ணுமே சொல்லலைன்னா ஏதாவது பிரச்சனை எல்லாம் கதைப்படுவாங்க. அதுக்கு குயிக்கா நீங்க அவங்க கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு தள்ளுறது நல்லது. என்ன மிக்க நன்றி ஐயா.